உங்களோட பார்ட்னரை சம்ஒன் சீக்ரெட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த நபர், ஏன் வந்து அதை பண்றாங்க பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில், பைல் நம்பர் 2 திஸ் பியூட்டிஃபுல் டாய், பைல் நம்பர் 3 இந்த டைஸ் இல்ல நம்பர் 6 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமாக பார்க்கலாம். எல்லாம் ஜென்ரல் ரீடிங். ஸோ குயிக்கா சூஸ் பண்ணுங்க, ரீடிங் குள்ளார போயிடலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ இஸ் தட் பர்சன்? பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஓ, ஸோ பைல் நம்பர் 1 ஹெவி எனர்ஜிஸ் காமிக்குது. ஸோ ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ உங்கள் லைஃப்பில்? சம்ஒன் உங்கள் பார்ட்னர் ஓட லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. சம்ஒன் அவங்க வந்து உங்களோட பார்ட்னரோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க யோசிக்கிறது சொல்லுவாங்கள்ல, தலை மேலே ஏறி உட்காந்து ஆடுறாங்க, எதோ சொன்னாலும் கேட்குறாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்க மேல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நார்மலா தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த பர்சன் சொல்லி கொடுக்குற விஷயங்கள், மைண்ட்ல ஏற்றக்கூடிய பாயிண்ட்ஸ், அது எல்லாத்தையும் வந்துட்டு யோசிக்க வைக்குது ஃபர்ஸ்ட். ஸோ உங்க பார்ட்னர் வந்துட்டு என்னதான் வந்து இந்த லைன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் இந்த விஷயத்துல வந்துட்டு when it comes to family, அது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ வந்துட்டு ஒரு செகண்ட் தாட் அப்படிங்கறத எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமா வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க லைஃப்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு தேர்ட் பார்ட்டி எனர்ஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது உங்களுக்கே வந்து ஒரு சில பேருக்கு தெரியும், ஓகேங்களா, பட் ஆனா வந்துட்டு அவங்கள ப்ரூவ் பண்ணவே முடியாது. வெரி கிளவர் கேம். அவங்க வந்து ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இன்னசென்ட், ஒரு ஜாலி, உங்களோட எல்லா விஷயத்துக்கும் கூட துணைக்கி நிற்கிறேன், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துணைக்கி நிற்கிறேங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் பின்னாடி போயிட்டு எல்லாம் சைலண்டா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அவங்கள வந்துட்டு 4 பேர்த்துக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாலும், ஏன் உங்க பார்ட்னர் கிட்ட சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட மேனிப்புலேஷன் கேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு பதில், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிற நபராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி ஹைலி டாமினேட்டிவ். அவங்க உங்க குடும்பத்துல மட்டும் கிடையாது, அவங்க லைஃப்லயுமே ரொம்ப டாமினேட்டிவ் தான். நான் வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்றது தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டாமினேட்டிவ் நேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாறவும் போறது கிடையாது. அது வந்துட்டு அவங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, உங்க ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸ் தான். பட் சம்வேர் வந்துட்டு உங்களோட பார்ட்னருக்கு வந்து இந்த விஷயம் புரியுதா புரியலையானா சம்டைம்ஸ் புரியுது. ஓகேங்களா? அது புரிஞ்சு ஒரு சில டைம் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சைன் கூட காமிச்சிருப்பாங்க, இல்லைன்னா காமிப்பாங்க. ஓகே, நீங்க மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த தேர்ட் பர்சனோட ஒரு மைண்ட் கண்ட்ரோல்ல தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஆக்சுவலி பிரைவசிங்கிறதே காணுமே. உங்க ஃபேமிலிலையும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப் விஷயத்திலயும் வந்துட்டு பிரைவசி ரொம்ப முக்கியம், ரகசியம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியே லீக் ஆகிட்டே இருக்கே. ஸோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு எல்லா விஷயங்களும் போகுதே, அப்ப ஈஸி தானே, வெரி ஈஸியா தானே இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்கள் பார்ட்னரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, பாயிண்ட் எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு 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 விஷயங்கள் போகுது உங்களுக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து அந்த பர்சன் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஜெலசி, எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ்,
அதே மாதிரி என் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. தனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கலாம், யாருக்கும் கிடைக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குட் பி ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி கொஞ்சம் தெரியுது. மேல் இருக்கிறாங்க, பட் மேலை விட ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு சைலண்டாக அதிகமான ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபீமேலாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் பார்த்தீங்கன்னா மேல் குணங்கள் இருக்கும், ஒரு அதிகாரம் உடைய ஒரு குணங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நிறைய யோசிச்சிருப்பீங்க. உங்கள் ஃபேஸே வந்துட்டு எப்படா ஹாப்பியான ஒரு ஃபேஸை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம்ஸ், உங்கள் கோல்ஸ் எல்லா விஷயத்துக்குமே ஒரு தடைகள் தான். இது என்ன அப்படின்னா, உங்க பார்ட்னரும் சரி, உங்க பார்ட்னர் மூலயமா உங்களையும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. உங்களோட கனவுகள், கோல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தடைகள் உங்க பார்ட்னர் மூலயமாவும் டைரக்டாவும் கொண்டு வராங்க. ஸோ இந்த நபர் விஷயத்துல நீங்க ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துல இருந்தும் ஒரு மெசேஜ் வருது. ஸோ ஏதாவது ஒரு டெசிஷன் உங்களுக்காக நீங்க எடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த கேம் பிளே ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கல, உங்களுக்கான ட்ரீம்ஸை நோக்கி நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ஒரு ஸ்டெப்பவாவது எடுத்து வைங்க, அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Queen of Wands. Pile number 2. See, இந்த நபர் வந்துட்டு ஆக்சுவலி உங்க பார்ட்னர் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் மேபி ஐ திங்க் பயல் நம்பர் 2 நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஜென்ரலி நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான லைக் திஸ் இந்த குயின் எனர்ஜி மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். உங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதும், நீங்கள் சொல்கிறத கேட்குறதும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதும் இப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனால் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து சம்ஒன் ப்ராபப்ளி உங்கள் பார்ட்னரோட சைட் பீப்புளாக இருக்கலாம். பட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்களை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் வெரி ஆம்பிஷியஸ், எப்பயுமே ஒரு காம்படிஷன், ஒரு லைஃப்பில் முன்னுக்கு வரணும், ரொம்ப ஸ்பீடாக வரணும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற ஒரு பேஷனேட்டான ஒரு கோல் ரிலேட்டடான ஒரு பர்சன் தான் நீங்கள், சரியா? ஆனால் உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கலாம். லைக் ரொம்ப ஸ்லோவாக, இப்போ இருக்கிறது போதும், ஹாப்பியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கணும், ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய ஒரு அச்சீவ்மெண்ட், உங்களோட இந்த வளர்ச்சிகள் இது வந்துட்டு பிடிக்காம உங்கள் பார்ட்னரை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திருப்ப வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சம்ஒன் அந்த விஷயங்கள், அதாவது உங்கள் பார்ட்னருக்கே அந்த தாட் வரலனாலும் அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான ஒரு தாட் அவங்க மைண்டில் ஏற்றுறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக, ஸோ உங்களோட என்ஜாய்மெண்ட்டு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, சிரிக்கிறது, இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப இந்த வெற்றிலாம் வச்சு ஃபோட்டோ போடுறீங்கள, நல்லா சக்ஸஸ்க்கான பிக்சர், அச்சீவ்மெண்ட்கான பிக்சர்ஸ், அதெல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் சைடு வந்துட்டு மேபி அந்த பர்சன் வந்துட்டு அவங்க பார்ட்னருக்கு ரொம்ப வெளியில இருந்து பார்க்குறப்போ உங்கள் பார்ட்னர் மேலே ஓவராக அன்பு பாசம்னு காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களோட நல்லதுக்கு தான் எதுவுமே சொல்கிறோம் செய்கிறோங்கிற மாதிரி இருக்கும். பட் பிஹைண்ட் த சீன் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மோட்டிவ் இருக்குது. அந்த மோட்டிவே நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களை தான் ஒரு பெரிய காம்படிட்டராக வச்சுருக்குறாங்க. ஸோ டைரெக்டாக வந்துட்டு டீல் பண்ண முடியாது.
ஸோ உங்கள் பார்ட்னர் மூலயமா வந்து உங்களை ஆஃப் பண்ணதான் வந்துட்டு இத்தனை பிளானிங். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு சில விஷயங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஸ்பாயில் பண்ணணும், இந்த எல்லா ட்ராமாஸையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டா கூட உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் ஓவர் இன்ஃப்ளூயன்சஸ் ஆகிறப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வராங்க. கம்மனை விட்டு அவங்க ஒன்றுமே உங்கள் விஷயத்துக்கு தலையிட மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. பட் ஸ்டில் ஸோ இந்த ஒரு கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு தெரியுது, ஓப்பனாகவே தெரியுது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு இதில். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு முன்னேறீங்களோ, க்ளோ ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மனிப்புலேஷன் ட்ராமாஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களை முடக்கி போடணுங்கிற ஒரு பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கு. இந்த பர்சன் ஒரு ஃபீமேலாக இருப்பாங்க. பார்ட்னர் சைட் பீப்புளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 2 வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரூத், அந்த உண்மைகள் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு கிளியராக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுற அளவு கூட சூழ்நிலைகள் வரும் ஃபியூச்சரில், சொல்கிறேன், வரக்கூடிய டைமில். ஸோ வந்து உங்ககிட்ட வந்து அந்த பவர் இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்கள பற்றின ட்ரூத் வெளியே கொண்டு வரதுக்கு சூழ்நிலைகளும் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பர்சன் சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இட் இஸ் யூ, நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி கொண்டு போக போறீங்க, உங்கள் லைஃப், உங்கள் பார்ட்னர் நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க, அது எல்லாமே உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி தான் தேவை. இது எப்படி வந்து சால்வ் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்துட்டு தேவை. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அது ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தானா சால்வ் ஆகும், எல்லா விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் சின்ஸ் அக்செப்டன்ஸ் ஸ்லோவா இருக்கும், அதாவது அதை ஏத்துக்கிறதும் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகிறதும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெப் ஆகும். பட் ஆனால் ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்து நிற்கிறீங்களோ, ஒரு குழப்பங்கள் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோடு வந்துட்டு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் சைடில் வந்து பவர் இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3, உங்கள் லைஃப்பில் மோர் தேன் 1 பர்சன் இருக்கிற மாதிரி இருக்குதே, மோர் தேன் 1. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, வேறு யாரோ ஒருத்தவங்களோட டாமினேஷன் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா வந்துட்டு யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு லீட் பண்ணுறாங்க, நீங்கள் லீட் பண்ணுறீங்களா அப்படின்னா மோஸ்ட்லி இல்லை. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவ், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் கூட ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்கள் பார்ட்னர் விஷயத்திலும் சரி, கண்டிஷன்ஸ், ஸ்ட்ரிக்ட்னஸ் அதிகமாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே டேர்ன் ஆகும். சம்வேர் வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் இஸ் நாட் ஹாப்பி, ஒரு ஹாப்பியாகவே வந்துட்டு இல்லை, ரொம்ப கம்பேர் பண்ணுறாங்க, ரொம்ப காம்படிஷன், அது ஒரு கம்பேரிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்னால் கூட நோன்னு தான் சொல்கிறாங்க இப்போ அதிகமாக. பிகாஸ் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளார வந்துட்டு சம்வேர் நீங்கள் ரொம்ப ஒரு டாமினேட்டடான ஒரு பர்சன், நீங்கள் ரொம்ப அதிகாரத்தை செலுத்துறீங்க, ஒரு பாசமே வந்துட்டு இல்லை, ஸோ உங்களோடலாம் இனி லீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ உங்கள் பார்ட்னரே வந்துட்டு ஒரு டாமினேட்டிவ் கேரக்டராக இருப்பாங்க. இது என்னன்னா 2 பேருமே வந்துட்டு
சரிக்கு சமமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு. ஓகேங்களா? ஸோ வந்து யார் வந்து பெரிய ஆளு, யார் சொல்றத கேட்கணுங்கிற மாதிரி சரிக்கு சமமாக நிற்கிறீங்க. ஸோ ஒன் பர்சன் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ உங்கள் பார்ட்னர் அது உங்ககிட்ட வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த பாண்டிங்கை பற்றி அவங்க சைடு பீப்புள் கிட்டேயோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்டேயோ பேசியிருக்கிறதுக்கும் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சம் அட்வைசஸ், சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், எஸ். அண்ட் ஸோ இந்த 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 பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு விட்டு கொடுத்து போகிறது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு கொஞ்சம் கூட இறங்குற மாதிரி தெரியல, நீங்கள் இறங்கி வரணுன்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கண்டிஷன், ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு, இப்படி இருக்கக்கூடாது, நான் மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் இறங்கி எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் மாறிக்கிட்டு வருது. ஸோ அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ பிகாஸ் ஒரு லவ் அப்படிங்கிறதே வந்து காணுமே, லவ் எனர்ஜியே வந்துட்டு இல்லையே. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு மூணாவது மனுஷங்க வந்து சொல்லணும், இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக பண்ணணும்னு கூட தேவை கிடையாது. இவங்க போய் ஹிண்ட் கொடு, இவங்க போய் சொல்கிறதுனால தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் வருது. பட் ஸ்டில் இவங்களே வந்துட்டு ஒரு ஹாப்பியே இல்லாத மாதிரி இருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ்டாக இருக்கிற மாதிரி உணர்றாங்க. சரி, பைல் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்டன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படுது. ஓகேங்களா? ரெண்டு சைட்லையும் தேவை, அது உங்கள் சைடில் இன்னுமே வந்துட்டு தேவை. ஸோ பிகாஸ் இந்த லவ் எனர்ஜியை இங்கே காணும், அதுதான் ஒரு விஷயம். டூ மச் கண்ட்ரோல், எல்லா விஷயத்துக்கும் பதில் தெரியணும், ஏன், என்ன, எப்போ, எங்கன்ற கேள்விக்கான பதில்களை ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸை வந்து ரிலீஸ் பண்ணி மோர் ஆஃப் லவ் ஷேர் பண்ணணும் இந்த பாண்டிங்கில், போத் ஆஃப் யூ. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இது சேஞ்சஸ், அது கொஞ்சம் ப்ராப்ளமில் போகும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லே. பட் வந்து ஒன்ஸ் அகெயின் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு நீங்கள் தான் உருவாக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் சைடில் எஃபோர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராகவே வந்துட்டு வரும். ஓகே? ஸோ மோர் தேன் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத தாண்டி உங்கள் பாண்டிங்லே ரெண்டு பேரில் யார் பெரிய ஆளுங்கிற மாதிரி தான் வந்துட்டு இங்கே எனர்ஜியே காமிக்குது. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்ஸ் அகெயின் அந்த லவ் வரும். அண்ட் தென் யூ கேன் கனெக்ட். ஓகேங்களா? அப்படி இல்லை, அவங்க இறங்கட்டும், நான் இறங்க மாட்டேன், இந்த ஈகோ ரெண்டு சைடும் இருந்துச்சுன்னா இப்படியே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் குவைட் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எவ்ரி திங் இஸ் யூனிக்காக இருக்குது. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது.